பல மாநிலங்கள்ல இருந்து முதல்வர்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பேசியிருந்தாங்க. அதே சமயம் பாஜக அதுக்கு கருப்பு கொடியும் காட்டியிருந்தாங்க. அதாவது எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு திமுக ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சியா, நாடு முழுவதும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத, விலைவாசி எல்லாம் உயர்ந்து மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்ற, அனைத்து விவசாயிகள் முதற்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் வரை அனைவருமே போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை. இதை திசை திருப்புவதற்காகவே இந்த டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்கு, சவுத் இந்தியாவுக்கு, தென் மாநிலங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும், பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைந்துவிடும் ஒரு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை, இல்லாத ஒண்ண மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு தேவையில்லாத கூட்டம் இதுதான். ஏன்னா கிராமப்புறங்கள்லயோ நகர்ப்புறங்கள்லயோ நம்ம தமிழ்நாட்டை ஜென்ரலா உள்ளவங்க, நமக்கு போதுமான தொகுதிகள் இல்லைன்னா அது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கிட்ட போலியா உருவாக்கி வருகிறார்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர். அதான் அன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கோயம்புத்தூர் வந்தப்ப கிளியரா சொல்லிட்டாரு, விகிதாச்சார அடிப்படையில தான் தொகுதிகளின் எண்ணிக்கை வரையறுக்கப்படும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 1000 தொகுதி ஆனாலும் விகிதாச்சார அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு இப்ப உத்தரப்பிரதேசம் அதிக பாப்புலேஷன் உள்ள மாநிலம், அங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாயிட்டு அங்க இருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு உயர்ந்தோ அதே விகிதாச்சாரத்துல தமிழ்நாட்டை உருவம். அதுதான் உண்மை. ஆனா மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு பொய்யான தகவல் அடிப்படையில எங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னு சொல்றாங்க. யாரு சொன்ன தகவல்? இன்னும் மத்திய அரசே ஒரு முடிவுக்கு வரல. டீலிமிட்டேஷன் விவகாரத்துல விகிதாச்சார அடிப்படையில் முடிவு செய்யப்படும் ஒரு அந்த அந்த வழியில சிந்திக்கிறதா உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொன்னார்களே தவிர எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில இந்த கூட்டமே ஒரு கண் துடைப்பு கூட்டம் தான். அதுலயே முதலமைச்சர் பேசுறது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். நாங்கள் ஒன்று தொகுதி மறுவரைக்கு எதிரானவர் அல்லங்கிறாரு. அப்புறம் 25 வருஷம் தள்ளி போடுங்கிறாரு. புரியவே இல்லை. மற்ற மாநிலங்களுக்கு, வடநாட்டுல உள்ள மாநிலங்களுக்கு அங்கெல்லாம் மக்கள் தொகையை கண்ட்ரோல் செய்யாததுனால, நம்ம எல்லாம் ஃபேமிலி பிளானிங் படி தமிழ்நாட்டுல மக்கள் தொகையெல்லாம் கண்ட்ரோல் செஞ்சிருக்கிறதுனால எந்த பாதிப்பும் வராது. உறுதியாக வட மாநிலங்களுக்கு எத்தனை தொகுதி ஒரு மாநிலத்துக்கு அதிகரிக்கிறதோ அதே விகிதாச்சாரத்துல தமிழ்நாட்டுக்கு அதிகரிக்கும் என்பதுதான் திரு அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது அர்த்தம். டாஸ்மாக் ஊழல் விவகாரத்துல வந்து இனிமேல் திமுக வந்து எந்த இடத்துல ஊழல் நடந்திருக்குன்றத சுட்டி காட்டுங்கன்ற மாதிரியான விஷயத்தையும், அதே சமயத்துல வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் பாட்டிலுக்கு வசூலிக்கக்கூடிய விஷயங்கள் எங்க நடந்துட்டு இருக்கு, எம்ஆர்பி ரேட்ல தான் விற்கிறோம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அங்க விற்கிற அந்த மேனேஜரே தான் பேட்டி கொடுக்குறாங்க. எந்தெந்த இப்ப வந்து தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள்ல உள்ள இந்த ஆபீசஸ்ல, டாஸ்மாக் அலுவலகங்கள்ல 20% கம்மியா தான் இந்த சோதனையே நடந்துட்டு இருக்கு. இதுலயே 1000 கோடிக்கு முறைகேடு நடந்திருப்பதாக இடி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து வாய் பொழித்தது பாங்க பொழித்தது முதலமைச்சர் பேசுற மாதிரியோ அந்த துறை அமைச்சர் பேசுற மாதிரியோ சொல்லக்கூடிய தேவை அவர்களுக்கு இல்லை. ஒரு அரசு துறை வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அதுல அவர்கள் என்ன முறைகேடை கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை சொல்றாங்க. இன்னும் தமிழ்நாடு முழுவதும் சோதனை நடந்தா சகோதரர் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல 40,000 கோடியை தாண்டி இதுவரை முறைகேடு நடைபெற்றிருக்கோம். அது தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும், தடுக்கணும். அதுல யார் ஈடுபட்டிருந்தாலும், பயனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு. அதுதான் சரியான முடிவாக இருக்கும். போலியா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாம போலியா மதுவை வித்தாங்கன்னா
நம்பர் 2 மது விற்கிறப்ப அது தடை செய்ய வேண்டும். அது தடுக்க வேண்டிய அரசாங்கமே கண்டு காணாமல் இருக்கிறதா இல்ல உடந்தையா இருந்ததா காலப்போக்கில் வெளிவரும். ஆனா ஒன்று தெரியுது, எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா அதுதான் இனிமேதான் இடி அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுதான் இருக்காங்க. இனிமேதான் 1000 கோடிட்ட இது வரைக்கும் நாங்க சோதனை செய்ததுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வரும், இன்னும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் வரும். இதுல யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் எப்படி டெல்லியில கேஜ்ரிவால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட அதே நிலைமை தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். அரசியல் கள சூழலை மாற்றக்கூடிய விதத்துல இந்த ஊழல் குறிப்பா தேர்தல் களத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகி ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இந்த டாஸ்மாக் ஊழல் நிச்சயம் பெருக்கெடுத்து ஓடும். ஆட்சி அதிகாரத்துல உள்ளவங்க செய்யற முறைகேடுகள், இங்கு நடக்கிற மக்கள் விரோத ஆட்சி, இங்கு தமிழ்நாடு முழுவதும் புழங்கி வருகிற போதை மருந்து கலாச்சாரம், கஞ்சா, போதை மாத்திரைகள் வியாபாரம், பட்டி தொட்டி எல்லாம் மாணவர்களை குறிவைத்து நடக்குது. இளைஞர்கள் இன்றைக்கு கூலிப்படைகளாக மாறி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் அதிகரித்து வருது. இதை பற்றி நாம் பேசுவது தான் நல்லா இருக்கும். இந்த நேரத்துல அதிமுக இணைப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. தேர்தல் நெருங்கிறப்ப அதை பத்தி பேசிக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.